ஒரு ஃப்ரெஷர் இருக்காங்க அப்படின்னா எந்த கம்பெனி போனாலும் எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து கேட்குறாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷர் இருக்காங்க, இல்லை ஒரு லிமிடெட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது, அவங்களுக்கு எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கெட் பண்ணுறது, அவங்க எப்படி கெரியரில் வந்து க்ரோ ஆகுறது? ரெஸ்யூமே தவிர நீங்கள் என்ன ஷோ பண்ணுறீங்களோ தட் வில் ஹேவ் த பொட்டன்ஷியல் டு கெட் ஹையர்ட். அதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்க கேட்குறது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் கேட்க போகிறாங்க. பட் அதுவே நம்ம வந்துட்டு ஒரு ஃபியர் ஆங்ஸைட்டில் வந்து நமக்கு தெரியும், அங்கே ஒரு பதட்டத்தில் ஏதோ நம்ம சொல்லிடுவோம், ஜாபும் கிடைக்காது. அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஸ்கில்ஸ் when it comes to communication, ஸ்பீக்கிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், லிசனிங் ஸ்கில், இது மூணும் சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன். இது மூணும் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will be the master communicator. ஜாப் கிடைக்கல, ஏதாவது சீக்ரெட் ட்ரிக்ஸ் எதாவது இருக்கலாம். இந்த வேலை இல்லை அப்படின்னா எனக்கு 1000 கம்பெனிக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ரோல் மட்டும் ப்ளே பண்ணிட்டு நாளைக்கு போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் நீங்கள் பிஸ்னஸில் ஒரு பார்ட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பிஸ்னஸில் இன்னும் 4-5 பார்ட் இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பெஸ்ட் வே வந்துட்டு ஒர்க் இன் ஸ்டார்ட் அப்ஸ். ரிச் மைண்ட் செட் எப்பவுமே கிவிங்க தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்காம அவங்க என்ன நம்மளால என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துனாங்க. Let's say if you want to have more money, start giving charity to others. If you want to get more love from your partner, start giving more love. If you want more respect from your subordinates, start giving respect to others. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி வீட்டில இருந்து பணம் சம்பாதிக்கான வழிகள் இருக்குதா, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்? வீட்டில இருந்து பணம் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் நானும் இப்போ வந்துட்டு வீட்டு விட்டே வெளில போறதில்லை. ஸோ ஃபார் தட் யூ நீட் டு யூஸ் யுவர் மைண்ட் வெரி வெரி குட். ஸோ ஏஐ வந்து ஜாப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா? ஏஐ டெஃபினட்டா ஜாப் ரீப்ளேஸ் பண்ணும். பட் ஆனால் ஏஐ இன்னும் புதுசாக நிறைய ஜாபை கிரியேட் பண்ணும். ஸோ என்னென்ன ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்குது 2025 இல்லை அதுக்கு மேலே? Hi ChatGPT, I am going for an interview for digital marketing role in TCS. Can you give me top 5 questions that the company will ask? வெல்கம் டு தி நெக்ஸ்ட் ரோல் பாட்காஸ்ட். நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் ரோல் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இது பாட்காஸ்ட் நம்பர் 2. தி நெக்ஸ்ட் ரோல் பாட்காஸ்ட் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் ஹெல்த்து, வெல்த்து, ஸ்கில்லு, கெரியர், பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான இன்சைட்ஸ் அண்ட் நாலேஜை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண எக்ஸ்பர்ட்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த நெக்ஸ்ட் லெவல் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்டில் நம்மளோட கெரியரில் எப்படி க்ரோத் ஆகணும், சேலரி எப்படி க்ரோ பண்ணணும், இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறத மிஸ்டர் கருணாகரன் நாகராஜன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வெல்கம் டு திஸ் பாட்காஸ்ட் சார். தேங்க்ஸ்மா. உங்களோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு பாட்காஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தேன். வெரி குட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின், கருணாகரன் நாகராஜன்லாம் யார், அவங்க ப்ரொஃபஷனல் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆடியன்ஸை சொல்ல முடியுமா? ஓகே, காட் இட். நான் வந்துட்டு பை எஜுகேஷன் ஐம் வெட்டினரி டாக்டர். மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் தான் படித்தேன். யூஜி படிச்சிருக்கேன், பிஜி படிச்சிருக்கேன். இப்போ நான் பண்ணுறது ஐ ஹெல்ப் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஐ ஹெல்ப் தம் டு க்ரோ இன் தேர் சேலரி ஹைக், ப்ரமோஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக வாங்குறது அப்படின்றதுக்காக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு 5.5 years வந்துட்டு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கவின் கேர் அப்படின்ற ஒரு கம்பெனியில். சிகே ரங்கநாதன், ஹி இஸ் த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் கவின் கேர். அவருடைய அண்டர் லீடர்ஷிப்பில் தான் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ஸ்டார்டட் திஸ் ஓன் கெரியர் கோச்சிங் பிஸ்னஸ். ஓகே, ஸோ நீங்கள் கெரியர் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ், ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோஸ், க்ரோத் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்க எப்படி ஒரு கரெக்டான ஒரு கெரியர் பார்த்து வந்து சூஸ் பண்ணுறது? ஓகே, கரெக்டான கெரியர் பார்த்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா we need to have clarity, because clarity is the most important word when it comes to success. கிளாரிட்டினா 2 விஷயம். ஒன்று லாங் டேர்ம் கோல், இன்னொன்று அந்த லாங் டேர்ம் கோலை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் நான் வந்துட்டு ஷார்ட் டேர்மாக வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன். இப்போ லாங் டேர்மாக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்துட்டு ஒர்க்கில் போயிட்டு 9 to 5 எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு 9 to 5 ஒர்க்கில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸை பில்டு பண்ண போகிறேன். அந்த மாதிரி கிளாரிட்டியோடு போகணும். ஸோ என்னுடைய கோல் என்ன, அந்த கோலை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் என்ன ரோல்குள்ளே போக போகிறேன். இப்போது அந்த கிளாரிட்டியோடு போனீங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் கோலும் ஷார்ட் டேர்ம் கோலும் அலைன் ஆகும். ஸோ தட் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை நான் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வெறும் எம்ப்ளாயாக தான் இருக்க போகிறேன் கடைசி வரைக்கும் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ குட். எந்த ரோல் வந்துட்டு ஹை பேயிங் ரோல் இருக்கும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணிவிட்டு, ஸோ என்ன இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரோயிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன ரோல் வந்துட்டு ஹை பேயிங் ரோலாக இருக்குது. பிகாஸ் எல்லா ரோலுமே வந்துட்டு ஈக்குவல் கிடையாது. சில ரோல்ஸ் ஆர் ஹை இன்கம் ரோல், சில ரோல்ஸ் ஆர் லோ இன்கம் ரோல். அந்த ரோலை வந்துட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு யூ கெட் இன் டு கெரியர். ஸோ கிளாரிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட். அந்த கிளாரிட்டி வரணும் அப்படின்னா யூ நீட் டு டூ ரிசர்ச். ரிசர்ச் வந்துட்டு ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ChatGPT, கூகுளில். ப்ளஸ் ஆல்ரெடி பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல கம்பெனிஸில், அவங்க கூட பேசுனீங்கனாலும் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஸோ ஆன்லைன் ரிசர்ச், ஆஃப்லைன் ரிசர்ச் பண்ணோம்னா கிளாரிட்டி வரும். தட்ஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ கெரியர் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ எந்த ஒரு கெரியராக இருந்தாலும் அந்த கெரியரில் க்ரோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சோம் அப்படின்னா கெரியர் க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? ஸோ கெரியரில் வளரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு யூ நீட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஃபார் கம்பெனி. பிகாஸ் ஒரு கம்பெனி நம்மளை எதுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும், அதுக்கு தான் அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க.
ஸோ கம்பெனிஸ்க்கு யூஸ்வலாக 3 ப்ராப்ளம் தான் இருக்கும். எவ்ரி கம்பெனி தே வாண்ட் டு மேக் மோர் மணி, எவ்ரி கம்பெனி தே வாண்ட் டு சேவ் மோர் மணி, எவ்ரி கம்பெனி தே வாண்ட் டு சேவ் மோர் டைம். இந்த 3 கோலையும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வில் லவ் யூ. இல்லை அப்படின்னா தே டோன்ட் கேர் அபவுட் யூ. இது எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் எந்த ரோல் நீங்கள் பண்ணீங்கனாலும் இது அப்ளை ஆகும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம டே டு லைஃப்பில் என்ன ஹேபிட்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் வந்து கெரியரில் வந்துட்டு க்ரோ ஆகணும், ஏதாவது ஒரு ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கெரியர் க்ரோ ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஹேபிட் சொல்ல முடியுமா? இது வந்துட்டு என்னுடைய வெரி பவர்ஃபுல் கொஷின். என்னுடைய மென்டர் சி.கே. ரங்கநாதன் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஒரே ஒரு ரூல் ஃபார் சக்ஸஸ் இஸ் இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னா 2 விஷயம், உங்களுடைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய மணி இன்வெஸ்ட்மெண்ட். எவ்ரி சிங்கிள் டே 1 hour உங்களுடைய பர்சனல் லேர்னிங்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா that will completely change your career forever. You will become இண்டஸ்ட்ரியிலேயே டாப் 1% நெக்ஸ்ட் 5 yearsல நீங்கள் வந்துடலாம் இஃப் யூ ஜஸ்ட் இன்வெஸ்ட் 1 hour per day ஃபார் லேர்னிங். ஸோ என்னுடைய மென்டர் பார்த்தீங்கன்னா சி.கே. ரங்கநாதன் மார்னிங் 5 இருந்து ஒரு 1 hour இதை தான் பண்ணுவார். அதை அப்படியே என்னுடைய லைஃப்பில் காப்பி அடித்தேன். அண்ட் that will give you confidence and competence to move forward. And also invest your money towards learning. ஸோ வாட் எவர் யூஆர் மேக்கிங் சேலரி, நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் பணம் சம்பாதிக்கலாம்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 10% 20% ஆஃப் யுவர் இன்கம் நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா இன்வெஸ்ட் இன் லேர்னிங். இப்போ தான் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு see if you can get it from your parents and start investing in learning. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 இருந்ததுன்னா we will become unstoppable. யாருமே நம்மளுடைய வளர்ச்சியை தடையே பண்ண முடியாது. பிகாஸ் அந்த படிப்பை வந்து நம்மக்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்கில் இருந்தது அப்படின்னா நம்மளால் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளம் நம்ம நிறைய சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு we can command more salary for a company. So invest in yourself. That's the answer. ஸோ இப்போ நிறையா ஜென்சி இருக்காங்க, நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துட்டு அவங்க கெரியரில் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ஒரு இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க? ஒன்று, நான் காமனாக என்னுடைய ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய ஒர்க்கே பண்ணாமல் இருந்துடுறாங்க. அதாவது எனக்கு வந்துட்டு ஒன்று நான் கரெக்டான ஜாபுக்கு தான் போகணுன்னு இருக்காங்க, இல்லைனா என்னுடைய பேஷன் தான் நான் பண்ணுவோன்னு இருக்காங்க. முதல்ல வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துருக்கேன். சம்பளமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அட்லீஸ்ட் போய் வேலைக்கு சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸை பில்டு பண்ணுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உண்மையாலுமே நல்ல கேண்டிடேட் அப்படின்னா ஒன்று அந்த கம்பெனியாக உங்களுக்கு வேலைக்கு எடுத்துப்பாங்க, இல்லைனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வேறு எங்கேயாவது அப்ளை பண்ணிடலாம். வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு காசு இல்லாமல் போய் வேலை பாருங்க. ஸோ அதனால் வீட்டில் சும்மா இருக்காதீங்க. சும்மா இருந்தீங்க அப்படின்னா வேலை வாங்குறதும் கஷ்டம். அவங்களே யோசிப்பாங்க, இவ்வளோ நாள் சும்மா இருந்தானே எப்படி வந்துட்டு வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் காலேஜ் முடிச்ச உடனே ஒரு 10 நாள் 15 நாள் கூட வீட்டில் இருக்காமல் போய் வேலை சேர்ந்துருங்க, சம்பளம் இல்லைனாலும் பரவாயில்ல. தட்ஸ் மை பெஸ்ட் அட்வைஸ். அந்த தப்பு நிறைய பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை உண்மையிலே என் லைஃப்பில் கெரியர் இல்லை க்ரோத் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கோர்ஸ் போனால் பெட்டரா, இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணால் பெட்டரா? எங்கே எனக்கு ரியல் க்ரோத் இருக்கும்? ஐடியலி இட் ஷுட் பி போத், பட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப். ஏன்னா வந்துட்டு இன்டர்ன்ஷிப் போனீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குறீங்க. இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இல்லைனா என்ன ஆகுனா கோர்ஸ் வந்து தியரிட்டிக்கலாக கற்றுப்பீங்க, பட் எங்கேயும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, அது வேஸ்ட்டு. இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணுங்க, கோர்ஸ் அதுக்கப்புறம் எடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இதை 2 கம்பைன் பண்ணீங்கன்னா தட் வில் பி த மோஸ்ட் பவர்ஃபுல் காம்பினேஷன். ஸோ த ஆன்சர் இஸ் போத், பட் கோ இன்டர்ன்ஷிப் ஃபர்ஸ்ட் தென் டேக் கோர்சஸ். லெட்ஸே இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகணுன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு எனக்கு காசே தரவானா, நீங்கள் நான் வேலை செய்கிறேன், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணுறேன். இன்டர்ன்ஷிப்பில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்கு கோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஐடியலி இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் போத். ஓகே. ஸோ இப்போ ஒரு கெரியர் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ஸோ ஒரு ஜாப் எப்படி சர்ச் பண்ணணும், இன்டர்வியூக்கு எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள். இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, நிறையா ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது, லைக் லிங்க்டின், நாக்ரி, இண்டீடு, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸில் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஜாப் வந்து வாங்குறது? கெட்டிங் எ ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா there are 2-3 angles. ஒன்று, ஜாப் போர்ட்டல்ஸ்ன்றது ஒரு வழி. அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் எப்படி எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா there are specific keywords இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கீவேர்ட்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி சாட் ஜிபிடியில் போட்டு ஐடென்டிஃபை டாப் 15 keywords
ஃபார் திஸ் பர்டிகுலர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஜாப் டிஸ்கிரிப்ஷனை தூக்கி காப்பி பண்ணி போடுங்க. அதுலேருந்து டாப் 15 கீவேர்ட்ஸ் வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT கேட்டிங்க அப்படின்னா அந்த டாப் 15 கீவேர்ட்ஸை கொடுக்கும். அந்த 15 கீவேர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து ஜாப் போர்ட்டலில் போட்டு ஆப்டிமைஸ் பண்ணுங்க. தென் உங்களுடைய ஜாப் போர்ட்டல்ஸை வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜாப் போர்ட்டல் ரெக்ரூட்டர் ரீச் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ கீவேர்ட் ஆப்டிமைஸ்டாக பண்ணுங்கள். ப்ளஸ் இப்போ நாக்குரிலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெஸ்யூமேக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒரு 1 minute or 50 second வீடியோவை எடுத்துகிட்டு போட்டிங்க அப்படின்னா சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் ஹையர்ட் இஸ் ஹை. ஓகே, ஸோ கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் இஸ் கீ. தென் அதுக்கப்புறம் அப்டேட்டிங் யுவர் ப்ரொஃபைல் எவ்ரி சிங்கிள் டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தட் யுவர் ப்ரொஃபைல் கம்ஸ் ஃபர்ஸ்ட். இது ஜென்ரலாக ஜாப் போர்ட்டல்ஸை பற்றி. செகண்ட் வே இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட் பீப்புள் பண்ணுறாங்க, ஜாப் போர்ட்டல்ஸ் மட்டுமே நம்பி இருக்கிறது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ நீட் டு நோ ஹவு டு கெட் ரெஃபரல்ஸ் ஃபார் யுவர் ஜாப்ஸ். பிகாஸ் நீங்கள் ஜாப் போர்ட்டலில் போனீங்கன்னா யுவர் கோல்டு எம்ப்ளாயி, அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு யாருனே தெரியாது, ட்ரஸ்ட் வராது. இதுவே லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிசிஎஸ்க்கு வேலை போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஃப்ரெஷர் தான். பட் ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்டோ உங்களுடைய சீனியரோ யாரோ ஒருத்தர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்களை ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா உங்களை எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் கம்பெனியுடைய ப்ரையாரிட்டி எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹையர் பண்ணுறப்போ இதுதான் ஹையரிங் ப்ரையாரிட்டி ஃபார் கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் வென் தே ஹையர் ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா தே வில் லுக் ஃபார் இன்டர்னல் கேண்டிடேட்ஸ். இன்டர்னலாக யாருனா இருந்தாங்கன்னா அவங்கள ப்ரமோட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ரோல் கொடுப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வேற யாருனா ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் செகண்ட் ப்ரையாரிட்டி எடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் மேலே அவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரஸ்ட் இருக்குது. அந்த எம்ப்ளாயீஸ் யாருனா ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்பலாம். ஸோ நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் டெவில் அப்படின்றதுனால. தேர்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அப்ளிகேஷன் இதெல்லாம் ஜாப் போர்ட்டல் இதெல்லாம். ஸோ அதனால் எம்ப்ளாயி ரெஃபரல் மூலமாக போகிறது தட் இஸ் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. So for that you need to start building relationships. It could be your school friend, it could be your college friend, whoever. Start building relationship. Okay, so இப்போ ஒரு ஜாப் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இன்டர்வியூ போகணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் செய்யணும், என்னென்ன விஷயம்லாம் செய்யக்கூடாது ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு? ஓகே, காட் இட். இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா முதல்ல ப்ரிப்பரேஷன். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணாமல் போனோம் அப்படின்னா தட்ஸ் அ டிசாஸ்டர். இப்போ இன்டர்வியூ என்ன கூப்பிட்ருக்கீங்க, ப்ரிப்பேரே பண்ணாமல் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு எதனா வந்துட்டு அடிச்சுடுவேன். தட்ஸ் நாட் த ரைட் திங். அது வந்துட்டு உங்களை கூப்பிட்டதுக்கு நீங்கள் என்ன கூப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கும் என்னால் வேலையை கொடுக்க முடியல, ஆடியன்ஸ்க்கும் வேலையை கொடுக்க முடியல. ஸோ ப்ரிப்பரேஷன் இஸ் கீ. அதை பண்ணணும். ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா லேட்டாக போகக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆகுது முன்னாடி போயிடணும் அந்த இன்டர்வியூக்கு. இல்லை அப்படின்னா வந்துட்டு இன்டர்வியூக்கே லேட்டாக வரேன்னா வந்துட்டு அப்போ நீ வேலைக்கு இல்லை தானே லேட்டாக வருவேன். ஓகே, தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பொண்ணு இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப்காக. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, பக்கத்தில் ஃபோன் அடிக்குது. தட் கிவ்ஸ் மீ அ வெரி ஸ்ட்ராங் சிக்னல் தட் அந்த ஒரே ரீசனுக்காக அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ண நான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ வரப்போ வந்துட்டு ஃபோனை சைலண்டில் போடணும்னு கூட வந்துட்டு ஒரு காமன் சென்ஸ் இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன ஆட்டிடியூட் அது? வெரி வெரி ஸ்மால் திங் பட் எம்ப்ளாயர்ஸ் வில் அப்சர்வ். ஸோ அதனால் வந்துட்டு ஃபோனை சைலண்டில் போடுறது, சீக்கிரமாக போகிறது, அப்படியே லேட்டாக போகிறீங்க அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணிடணும். நான் ஒரு 10 minutes லேட்டாக வருவோம், கொஞ்சம் இது மாதிரி டிராஃபிக் ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டண்ட் இன்டர்வியூ போகிறப்போ. ப்ளஸ் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னு தெரியும், எந்த ரோலுக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னு தெரியும். இந்த கம்பெனியில் இந்த ரோலுக்கு நான் இன்டர்வியூ போக போகிறேன், என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத ChatGPT கேட்டிங்கன்னா அழகாக சொல்லும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகாக போங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நான் நிறையா விஷயம் கேட்டது என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர் இருக்காங்க அப்படின்னா எந்த கம்பெனி போனாலும் எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து கேட்குறாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் நிறையா சோஷியல் மீடியா பார்த்தாலும் எந்த கம்பெனி கேட்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஃப்ரெஷர் இருக்காங்க, இல்லை ஒரு லிமிடெட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது, அவங்களுக்கு எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கெட் பண்ணுறது, அவங்க எப்படி கெரியரில் வந்து க்ரோ ஆகிறது வந்துட்டு? காட் இட். ஸோ டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஜாயின் பண்ண உடனே ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு ஃப்ரெஷராக எப்படி வந்துட்டு ஜாபுக்குள்ளே போகிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பில்டு பண்ணணும். அது பண்ணிங்கன்னா வந்துட்டு ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் உள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க, எப்படி வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை பில்டு பண்ணுறது? தட்ஸ் த கொஷின். 2 விஷயம். ஒன்று, அந்த கம்பெனியில் ஆர் அந்த ரோல் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகிறீங்க அப்படின்னா அந்த ரோல் ஆல்ரெடி யாருனா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் அப்ரெண்டிஸாக இருக்கேன், நீ எனக்கு எதுவும் பேவே பண்ண தேவையில்லை, நான் வந்துட்டு இந்த ரோலை கற்றுக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்குறேன். அதுதான் வின் வின்.
நான் உங்களுக்காக டைம் சேவ் பண்ணி கொடுக்குறேன், பட் ஆனால் வந்துட்டு எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு வின் வின் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஒர்க்குக்கு போகிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டு பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன் வே. இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு சேலரியே கொடுக்காதீங்க, நீங்கள் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்க ஒரு 2-3 months, எக்ஸ்பீரியன்ஸை பில்டு பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எதர் அவங்களே கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் டு கோ ஃபார் அதர் கம்பெனிஸ். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால வேலை கிடைக்கலன்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. கோ அண்ட் பில்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் எய்தர் பை டூயிங் இன்டர்ன்ஷிப் ஃபார் ஃப்ரீ. ஓகே, யூ டோன்ட் நீட் டு கெட் பெய்ட் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ சீனியர்ஸோ யாரோ ஒருத்தர் அந்த பண்ணிட்டு தானே இருப்பாங்க, அவங்க கூட வந்துட்டு சேர்ந்துட்டு அவங்களுக்கு அப்ரெண்டிஸாக இருங்க. ஸோ யூ பில்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரிலேட் ஆகிருந்தது. நான் என்னோட ஜாப் வந்து இது பண்ணும்போது, ஜாப் இன்டர்வியூ போகும்போது என்ன அப்படின்னா, நான் காலேஜில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் ஏதாவது ஃப்ரீலான்ஸ் தெரிஞ்ச ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம்ல, அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்து காமிச்சதுல தான் ஓகே ஹையர் பண்ணியிருக்கோம். இன்டர்வியூலே ஒரு ஜாப் கிடச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு லைக் இப்போ காலேஜ் டேஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன ஃபீல்டில் போகிறோம் நமக்கு தெரியும், அதுபோல் நம்ம ஃப்ரீயாக ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். சம்திங் ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் சம்திங் ஏதாவது ஒர்க் பண்ணி அதுலேருந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி அவங்களுக்கு இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கூட இருந்து உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். கரெக்ட், வெரி ட்ரூ. இதில் ஒன்று என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது இன்னொருத்தவங்களை ஒருத்தர் இன்டர்ன்ஷிப்க்கு ஹையர் பண்ணுறப்போ ஒரு 15 பேர் அந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தான். எல்லாரும் ரெஸ்யூமேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் மட்டும் வந்துட்டு நான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோலுக்கு இன்டர்ன்ஷிப்காக வரணும், பட் ஆனால் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ஓன் கிஃப்ட் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், மந்த்லி 10,000 என்னமோ ஏர்ன் பண்ணுறாரு அவர் இந்த மாதிரி தான் 21-22 அந்த மாதிரி தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு அந்த கிஃப்ட் பிஸ்னஸ்க்கு அவர் ஆட் ரன் பண்ணுறாரு, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாரு, வீடியோ போடுறாரு. ரெஸ்யூமே பார்க்கல, சரி அதை காட்டுங்கன்னு சொன்னேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாரு, ஓகே யூ ஆர் ஹையர்டு. ரெஸ்யூமே தவிர நீங்கள் என்ன ஷோ பண்ணுறீங்களோ தட் வில் ஹாவ் த பொட்டன்ஷியல் டு கெட் ஹையர்ட். அதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இது இல்லை, நான் என்ன டிஃப்ரென்ஷியேட்டடாக காமிச்சிக்கிறேன். தட்ஸ் த ரியாலிட்டி. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபியர், ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம் வந்துடும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு இன்டர்வியூ ஜாப்குள்ளே போகிறது? ஏன்னா லைக் அவங்க கேட்குறது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் கேட்க போகிறாங்க. பட் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். பட் அதுவே நம்ம வந்துட்டு ஒரு ஃபியர், ஆங்ஸைட்டில் வந்து நமக்கு தெரியும், அங்கே ஒரு பதட்டத்தில் ஏதோ நம்ம சொல்லிடுவோம், ஜாபும் கிடைக்காது. ஸோ அந்த ஃபியர் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஃபியர் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் இஸ் ப்ரிப்பரேஷன். நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் யூ கேன் டூ மார்க் இன்டர்வியூஸ். இப்போ நிறைய சாட் ஜிபிடிலாம் வந்துருச்சு. சாட் ஜிபிடி நீங்கள் இப்போ வந்துட்டு வாய்ஸில் சேட் பண்ணலாம். இப்போ சாட் ஜிபிடி ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் சேட் வித் வாய்ஸில் சேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஐ ஆம் ஆனிங் சாட் ஜிபிடி ரைட் நவ், இட் இஸ் ஸ்விட்சிங் ஆன். ஹாய் சாட் ஜிபிடி, I'm going for an interview for digital marketing role in TCS. Can you give me top 5 questions that the company will ask? That's exciting. Here are 5 common questions you might be asked. 1. Can you walk us through a successful digital marketing campaign you've managed? 2. What digital marketing tools and platforms are you most familiar with? How do you measure the success of a digital marketing campaign? 4. What strategies would you use to improve our online presence? 5. How do you stay updated with the latest digital marketing trends and technologies? Good luck with your interview. Super. GPT, now I want to practice answers one by one. So you can ask me one question one by one and I'll answer that. You can rectify the answers. Sure. Let's start with the first question. Can you walk us through a successful digital marketing campaign you've managed? Yes, when I work for a Kavin Care, I run a Meta ads and the budget was 2,000 per day and I generated around 100 leads per day and I took that lead generation from by investing 20,000 I get around 2,000 leads. That's impressive. To refine your answer, you could also mention the specific strategies or ad formats you used, how you optimized the campaign, and any challenges you overcame. This will show your problem-solving skills and depth of experience. Okay, I will revise my answer. So, through Meta ads, I used video ads specifically
And also the campaign that I launched was a lead generation campaign, and through that I generated around 200 leads. That's sounding more detailed. You might also want to include how you targeted the audience, the key metrics you tracked, and the overall impact. So that's the point. Okay. Everything you have it in mobile. few minutesல நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே. ரொம்ப ரிசர்ச் பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் தேவையே இல்ல. என்ன क्वेश्चन கேட்பாங்க, அந்த क्वेश्चन நான் கரெக்ட்டா பதில் சொல்றேனா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. ஓகே. பிராக்டீஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படினா you can confidently clear interviews. ஓகே. சோ ரெண்டு விஷயம். ஒன்னு, preparation is the answer. There is no magical answer. ப்ரிப்பேர் பண்றதுக்கு either use ChatGPT like robots, and also இந்த மாதிரி ரியல் people கூட பிராக்டீஸ் பண்ணலாம் நீங்க. either through mentor or through friend. ஓகே. பண்ணலாம். ஓகே. சோ இப்போ இன்டர்வியூ போறோம் அப்படினா எப்படி ஒரு கான்ஃபிடன்ஸா போறது, லைக் கான்ஃபிடன்ஸ் எப்படி பூஸ்ட் பண்றது? Got it. So confidence boost பண்ணனும் அப்படினா again preparation. Okay, there is no shortcut to that. Then அதுக்கப்புறம் வந்துட்டு you need to work on yourself. Meaning எனக்கு அந்த ஜாபே கிடைக்கல அப்படினாலும் பரவாயில்லை, I'm okay with that. I'm not desperate to எனக்கு இந்த ஜாப் எனக்கு வந்துட்டு இந்த ஜாப் நீங்க கொடுத்துதான் ஆகணும். I definitely need my help. Please need my, எனக்கு வந்துட்டு வீட்டில் கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டெஸ்பிரேட்டடா நீங்க வந்துட்டு போய் வேலை தேடினீங்க அப்படின்னா அந்த டெஸ்பிரேஷன் தெரியும், அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இந்த வேலை இல்லை அப்படின்னா எனக்கு 1000 கம்பெனிக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, அந்த வாக்கவே பவர் அப்படின்னு சொல்லுவோம். That is very important. So this is also a personal development. You need to work on your own. Okay, இப்போ வேலைக்கு போறேன், இந்த இன்டர்வியூக்கு போறேன், இந்த வேலை கிடைக்கல அப்படின்னா what next அப்படின்ற அந்த you need to be okay with getting rejected. Okay. ரிஜெக்ட் ஆனா என்னோட லைஃப் முடிய போறது இல்ல. Okay. எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. So you'll always have the second chance. Okay. So இப்போ இன்டர்வியூ போறோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், அதில் ஏதாவது சேலரி நெகோசியேஷனில் ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா? ஓகே, காட். ஸோ ஃப்ரெஷர்னா வந்துட்டு நோ சான்ஸ். ஓகே, வாட் எவர் சேலரி தே ஆர் கிவிங் ஜஸ்ட் அக்செப்ட். எக்ஸ்பீரியன்ஸை பில்டு பண்ணுங்க, ரிசல்ட்டை ஷோ பண்ணுங்க, தென் அதுக்கப்புறம் நீங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னா வந்துட்டு 2 ஆங்கிள். ஒன்று, யூ நீட் டு டூ யுவர் ரிசர்ச். ஒரு ரோலுக்கும் ஒரு சேலரி இருக்கு. ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னா இந்த சேலரி மார்க்கெட்ல இவ்வளவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட் கேப்னு ஒன்று இருக்கு. அந்த ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். ஓகே, யூ கேன் டூ த ரிசர்ச் த்ரூ payscale.com, glassdoor.com, sixfigure.com, michaelpage.com, இந்த மாதிரி மல்டிபிள் வெப்சைட்ஸ் இருக்கு டு டூ த சேலரி ரிசர்ச். அது பெஞ்ச் மார்க்கிங். பட் இது ஜஸ்ட் ஒன் பார்ட். இதை பண்ணதுக்கு அப்புறம் then you need to be very very clear on what is the value you are creating for the company. Let's say நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோலுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நான் பழைய கம்பெனியில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் லீட் ஜென்ரேஷனில் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், இதனால் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு இவ்வளோ ரெவன்யூ அடிஷ்னலாக ஜென்ரேட் ஆகிருக்கு, அந்த வேல்யூ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்கள் கம்பெனிக்கு நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா என்னால் இதே ரிசல்ட்ஸை டூப்ளிகேட் பண்ண முடியும். ப்ளஸ் இது இல்லாமல் இந்த நியூ ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணியிருக்கேன், நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ இந்த ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணி இன்னும் அடிஷ்னல் ரிசல்ட்ஸ் என்னால் கிரியேட் பண்ண முடியும். இதனால் கம்பெனிக்கு இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இதை அழகாக செல் பண்ணணும். இன்டர்வியூ இஸ் ஆல் அபவுட் செல்லிங் யுவர் செல்ஃப். யூ நீட் டு செல் யுவர் பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ யூ நீட் டு செல் த விஷன். நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா என்ன அச்சீவ் பண்ணுவேன் உங்கள் கம்பெனிக்கு. ஸோ பி ஏ பெட்டர் சேல்ஸ்மேன். தட் இஸ் கோர். ஓகே. ஸோ இப்போது ஒரு ஜாப் கிடைக்கல, ஏதாவது சீக்ரெட் ட்ரிக்ஸ் எதாவது இருக்கலாம். இப்போ ஏதாவது சீக்ரெட் ட்ரிக், இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஜாப் வந்துட்டு வாங்கிடலாம், இல்லை ஜாப் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? ஸோ ஜாப் கிடைக்கிறதுக்கு சீக்ரெட் டிப்ஸ் அப்படின்னா வந்துட்டு தேர் இஸ் நோ சீக்ரெட். பட் சில விஷயங்கள் கான்ஷியஸாக நம்ம பண்ணணும். ஒன்று, வென் யூ ஆர் கோயிங் ஃபார் இன்டர்வியூ, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ரெஸ்யூமே, ஷோகேஸ் யுவர் ப்ராஜெக்ட், ஷோகேஸ் யுவர் போர்ட்ஃபோலியோஸ். தட் வில் மேக் யூ டு ஸ்டாண்ட் அவுட். ஓகே, ரெஸ்யூமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டோன்ட் ஜஸ்ட் கோ வித் பேப்பர் ரெஸ்யூமே, கோ வித் வீடியோ ரெஸ்யூமே. பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஹையர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். பிகாஸ் 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா வந்துட்டு 99 பேர் வந்துட்டு வெறும் பேப்பர் ரெஸ்யூமோட தான் போவாங்க. வீடியோ ரெஸ்யூமே அனுப்புங்க, ஸ்டாண்ட் அவுட் ஆகும். ஓகே, நீங்கள் ஆவரேஜ் கேண்டிடேட்டாக இருந்தாலும். தென் அதுக்கப்புறம் எல்லாரும் வெறும் ரெஸ்யூமே நம்பி தான் மட்டுருப்பாங்க. இங்கே ப்ராஜெக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோஸோட போங்க. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும்ல, அதுதான்.
தென் அதுக்கப்புறம் கோ த்ரூ எம்ப்ளாயி ரெஃபரல் ரூட். அந்த கம்பெனியில் யாருனா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. இட் குட் பி ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட் ஆர் ஹூவர். ஏதாவது ஒரு காமன் கனெக்ஷன் பில்ட் பண்ணி ரெஃபரல் மூலமாக போனீங்கன்னா ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நான் வந்து நெட்வொர்க்கே பண்ணுறதில்ல அப்படின்வாங்க. பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். நெட்வொர்க்கிங்ன்றது ஜஸ்ட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை வந்துட்டு கான்ஷியஸாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் அ ஷார்ட்கட், கெட்டிங் த்ரூ ரெஃபரல்ஸ். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் ரிலையிங் ஆன் ரெஸ்யூமே, build projects, build portfolios, build real world experiences. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும்போது நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட நெட்வொர்க் எப்படி பில்ட் பண்ணுறது, லைக் மற்ற பீப்புள் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது? Got it. So when it comes to networking, the principle is givers gain. நான் என்ன அந்த பர்சன் கிட்ட இருந்து எடுக்கிறதுன்றதுக்கு முன்னாடி நான் என்ன அவருக்கு வேல்யூட் பண்ண முடியும், அதுதான் கோர். அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னாவே நெட்வொர்க்கிங் வந்துட்டு ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க. யூ ஆல்ரெடி ஹேவ் சர்டைன் வேல்யூ. நான் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கிவிங்கிறது வந்துட்டு ஒன்றும் பெரிய நீங்கள் ஒன்றும் காசு கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய கேரியரில். நான் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அண்ட் அப்ரிஷியேட் யூ. அதுவே ஒரு கிவிங் தான். இப்போ நீங்கள் எப்படி என்கிட்ட இப்போ ஒரு 5 நாள் 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஹவ் யூ பில்ட் எ நெட்வொர்க்? யூ கம் அண்ட் மெசேஜ்டு மீ. எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து பாட்காஸ்ட் வாங்கன்னு சொல்லலை. நீங்கள், நான் உங்கள் வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்துட்டு என்னுடைய பாட்காஸ்ட் வந்தீங்கன்னா வேல்யூடடாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க, யூ டிட் எ ரிசர்ச், யூ ஷோ தட் நீங்கள் வந்துட்டு ஒரு வேல்யூபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுத்துருக்கீங்க. தேட் இஸ் லைக்கபிலிட்டி. அந்த மாதிரி வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை ரிசர்ச் பண்ணி அவங்களுடைய லைக்கபிளாக மாறணும். அதுதான் நெட்வொர்க்கிங்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். ஓகே, ஸோ ரெக்கக்னைஸ் தம், அப்ரிஷியேட் தம், அக்னாலேஜ் தம். இது எல்லாமே பிரின்சிபல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். ஸோ சி வாட் யூ கேன் கிவ். Give them the respect, give them the acknowledgement, give them the recognition. நீங்க என்ன கொடுத்தீங்க, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் கிவிங். அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஒரு கிவிங். ஸோ உங்ககிட்ட எதனா ஸ்கில் இருந்தது அப்படின்னா வந்துட்டு என்னால் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வீடியோ எடிட் பண்ணி தர முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன உங்கள்கிட்ட ஏதோ ஒரு நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குன்னா அது என்ன அவருக்கு கொடுக்க முடியும், அது கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க் பில்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ கிவிங் இஸ் த கீ. ஸோ நானுமே ஒரு புக் ரீட் பண்ணும்போது என்ன சொன்னீங்கன்னா, ரிச் மைண்ட் செட் எப்போவுமே கிவிங்கை தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. லைக் அவங்க மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்காம அவங்க என்ன நம்மளால என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருந்தாங்க. ஸோ அதே தான் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க. யா வெரி ட்ரூ. இது நேச்சுரலா எப்படி அப்படின்னா, ஒரு இப்போ இந்த மொபைல் எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா இது கீழே தான் விழுவோம். இட்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி. த சேம் வே வென் யூ ஸ்டார்ட் கிவிங் யூ வில் அட்ராக்ட். இது என்ன அப்படின்னா, வாட் யூ வாண்ட் டு அட்ராக்ட், ஸ்டார்ட் கிவிங். உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க மற்றவங்களுக்கு. Let's say if you want to have more knowledge, start teaching more to others. Let's say if you want to have more money, start giving charity to others. Let's say if you want to get more love from your partner, start giving more love. If you want more respect from your subordinates, start giving respect to others. So natural. Super. ஸோ இப்போ நம்ம கெரியர் டெவலப்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜாப் எப்படி சர்ச் பண்ணணும், இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேர்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்கில் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ என்னென்ன ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்குது 2025 இல்லை அதுக்கு மேலே இந்த ஸ்கில்ஸ் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது, அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறோம். ஸோ ஹை பேயிங் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லெட்ஸே இப்போ ஐடிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ரோல் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளன்னு சொல்லிட்டு சில ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்குது. லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ், தென் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அது எல்லாமே ஹை பேயிங் ரோல்ஸ். தென் டெவலப்மெண்ட்டுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். எனி கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் யூ கெட் இன் டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் போனீங்க அப்படின்னா இது எல்லாமே ஓரளவுக்கு எவர் கிரீனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டேட்டா சயின்ஸ், ஏஎம்எல், எனி கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரோல் இஃப் யூ கெட் இன் டு இப்போ சைபர் செக்யூரிட்டி, அது எல்லாமே வந்துட்டு இப்போ பூமிங். ஸோ யூ நீட் டு டூ ரிசர்ச் டு ஃபைண்ட் அவுட் தட். பட் இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கலாம். நான் ஐடின்னு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேல்ஸ் ரோல் எப்போவுமே ஹையஸ்ட் இன்கம் ஃபீல்டு. ஸோ எனி கைண்ட் ஆஃப் சேல்ஸ் ரோல் இஃப் யூ நோ ஹவு டு செல், அதுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். அண்ட் இஃப் யூ நோ ஹவு டு மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ எவர் கிரீன் ஸ்கில். ஸோ இதெல்லாம் சேல்ஸ் ரோல், மார்க்கெட்டிங் ரோல்,
தென் அதுக்கப்புறம் எனி கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ரோல் தட் ஹாஸ், அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ரோல் ஷுட் இன்வால்வ் கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும், அனலைசிங் அதிகமாக இருக்கணும், டெசிஷன் மேக்கிங் அதிகமாக இருக்கணும், லீடர்ஷிப் ரோல்ஸ் அது எல்லாமே எப்போவுமே ஹை டிமாண்ட் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் மெஷினால் பண்ண முடியாது. ஓகே, அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா த ரோல் வில் பி அ ஹை இன்கம் ரோல். ஓகே. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஸ்கில்டாக இருந்தாலும் எவ்வளோ டேலண்டட் பர்சன் இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன் அப்படி இல்லைனா எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு ஜாப் எடுத்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்யூனிகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது நம்மளோட கம்யூனிகேஷனை? Okay. See, communication அப்படின்னா there are 3 skills when it comes to communication. Speaking skill, writing skill, listening skill. இது மூணும் சேர்ந்தது தான் communication. இது மூணு மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will be the master communicator. இதனுடைய கோர் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீடிங். கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா you need to read every single day. ரீட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் விஷயம், ஆல் பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் ஆர் கிரேட் ரைட்டர்ஸ். You need to also start writing. ஓகே, ஸோ ரீடிங் இஸ் த ஃபவுண்டேஷன், ஆல்சோ யூ நீட் டு ரைட். இது ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே வந்துட்டு யூ வில் பிகம் பெட்டர் கம்யூனிகேட்டர். இது ஃபவுண்டேஷன். அல்டிமேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா யூ நீட் டு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் எவ்ரி சிங்கிள் டே. லெட்ஸ் சே இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு ஒரு 10 minutes இல்லை 20 minutes டெய்லி மொபைலில் ஒரு கேமராவில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 10 minutes 20 minutes இங்கிலீஷில் பேசுங்க. கிராமரை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, வொக்காபுலரி பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க. டெய்லி ஒரு 20 நிமிஷம் பேசுங்க இங்கிலீஷில். பேசிட்டு நீங்கள் பேசினதே எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. when you do that every single day, automatically your communication will improve. So reading, writing, but very very important thing is speaking every single day. When you do that consistently, you will automatically improve in the next 90 days, 6 months automatically improve ஆகலாம். நீங்கள் வீடியோஸில் வந்து நிறையா ப்ரொடக்டிவிட்டிஸ் வீடியோஸ்லாம் போட்டிருந்தீங்க. எப்படி நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிறது, டைம் எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது? Got it. So ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தீங்க அப்படி டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா வந்துட்டு சிம்பிள். அதாவது ரஜினி கூட ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், லைஃபை 8 பிரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ 8 hours ஸ்லீப், 8 hours பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய கெரியர், ஒர்க், பிஸ்னஸ், வாட் எவர் யூ வாண்ட். ரிமைனிங் 8 hours பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கனெக்ஷன், பர்சனல் லேர்னிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஓவரால் ஐடியா. ஹவு டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ, ஹவு டு பி மோர் ப்ரொடக்டிவ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய பிரின்சிபல் ரொம்ப சிம்பிள். 90-10 ரூல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவேன். 90-10 ரூல் அப்படின்னா 90% ஆஃப் த ரிசல்ட் வில் கம் ஃப்ரம் ஜஸ்ட் 10% ஆஃப் யுவர் டாஸ்க். அந்த 10% ஆஃப் டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். யூஸ்வலி அந்த 10% ஆஃப் டாஸ்க் வில் பி டாப் 3 ப்ரையாரிட்டிஸ் ஃபார் டே. இன்னைக்கு நான் இந்த ஒரு விஷயம் தான் பண்ண போகிறேன், இந்த விஷயத்த பண்ண அப்படின்னா என்னுடைய கோல் நோக்கி நான் போயிடுவேன். அந்த விஷயம் என்ன? that should be a high priority task. இதை நான் பண்ணல அப்படின்னா நான் டெஃபினட்டாக என்ன கோல் ரீச் பண்ண முடியாது. பட் இதை பண்ண அப்படின்னா டெஃபினட்டாக நான் கோல் ரீச் பண்ண முடியும். வாட் இஸ் தட் ஒன் திங்? ஐடென்டிஃபை தட், கம்ப்ளீட் தட். அதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க். அந்த மாதிரி ஜஸ்ட் 3 விஷயம் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப 10-15 டு டூ லிஸ்ட் வச்சுக்கூடாது. நான் ஃபோன் பேசணும், இங்கே போகணும், மெயில் அனுப்பணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீ பிளான் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். 3 டாப் 3 ப்ரையாரிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ப்ரையாரிட்டி அது ஒரு ஸ்கில், ப்ரையாரிட்டைசேஷன். அந்த ப்ரையாரிட்டி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லை, அந்த ப்ரையாரிட்டியை போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். யூஸ்வலி அந்த ப்ரையாரிட்டி தான் நம்ம வந்துட்டு தள்ளி போடுவோம், கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை தான் நம்மளுக்கு. ஸோ அந்த ப்ரையாரிட்டியை போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னாவே யுல் பி அ ப்ரொடக்டிவ் பர்சன். தட்ஸ் த கேம். ஸோ டாப் 3 ப்ரையாரிட்டிஸ். இப்போ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 5 ஜாபில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு ரொம்ப கொஸ்டின்ஸ் இருந்தது, ரொம்ப டவுட் இருந்தது. எப்படின்னா இப்போ நான் ஒரு நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஒரு நீடு இருக்குது. நான் எப்படி என்னோடய சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறது? சேம் அதே பிளேஸில் இருந்தோ இல்லை டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்தோ என்னோடய சேலரி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்? ஏன்னா இப்போ நான் கம்பெனியில் போய் கேட்டோம் அப்படின்னா டைம் ஆகும், ப்ரொமோஷனுக்குலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு இமீடியட்டாக ஒரு நீடு இருக்குது, இந்த அமௌண்ட் எனக்கு பத்தலை, நான் என்னோடய சேலரி எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது ஜாப் ரோலில் இருந்துகிட்டே? ஓகே, காட் இட். ஸோ 2 விஷயம். ஒன்று, உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பெனிஸில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட், வேறு ஆப்ஷன் கிடையாது. 2-3 ஆங்கிள்ஸ் யூ நீட் டு லுக் அட். ஜாப் ரோல்லே இருந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ நீட் டு டிஸ்கஸ் வித் யுவர் பாஸ் அண்ட் ஐடென்டிஃபை இன்சென்டிவ்ஸ் எதனா பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸே ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஜாப் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு லெட்ஸே ஒரு 20,000 சேலரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்.
அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அது அவங்க நைட்டில் தூங்கவே விடாது அந்த ப்ராப்ளம். ஓகே, அந்த ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா யூ நீட் டு பில்ட் ஸ்கில் டு சால்வ் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இருக்குது கம்பெனியில், அந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் என்னுடைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு. இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ சேலரி கொடுக்குறீங்களா, இல்லை இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களா, அது பேர் இன்சென்டிவ், ப்ராஜெக்ட் பேஸ்டு இன்சென்டிவ். யூ கேன் நெகோஷியேட் வித் யுவர் பாஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆங்கிள். செகண்ட் ஆங்கிள், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இவ்வளோ தான் சேலரி கொடுப்பேன் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா யூ நீட் டு லுக் ஃபார் எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எக்ஸ்டர்னலாகவும் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஃபார் அதர் கஸ்டமர்ஸ், ஃபார் அதர் பீப்புள், வித் வாட் எவர் ஸ்கில் யூ ஆல்ரெடி ஹேவ் இன் யுவர் 9 to 5 ஜாப். இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனிக்கு ஏதோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதே ஸ்கில்லை வெளியே வந்துட்டு யாருன்னா ஒருத்தருக்கு 2 பேருக்கு நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தே வில் கிவ் யூ மணி. ஸோ அதனால் வந்துட்டு வாட் ப்ராப்ளம் யூ கேன் சால்வ், that determines how much money you make. Either you solve internally, or if you're not satisfied internally, you go and find other people and solve that problem for them. That's how you make money. So think in terms of what is the problem I can solve so that the money is the byproduct. ஓகே. நீங்கள் சொல்லும்போது என்னோடய லைஃப்பில் வந்து ரிலேட் ஆகுது. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சேலரி இன்க்ரீஸ்க்காகலாம் பண்ணல, பட் எதாச்சும் நடந்தது, ஒரு இன்சென்டிவ்ஸ்க்கு கிடச்சிருந்தது. என்ன அப்படின்னா, நான் ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு லீட் ஜென்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், த்ரூ மெட்டா ஆட்ஸ் மூலியம் பண்ணிகிட்டு இருக்கேன். லீட் போயிட்டே இருக்குது, பட் சேல்ஸ் எதுவுமே நடக்கலை. எங்கே மிஸ்டேக்ஸ் ஆகுதுன்னா, டெலிகாலர் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு பண்ண மாட்டேன்றாங்க, பண்ணலை, அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பும் பண்ணலை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, லீட்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு லீடு வருதுன்னா நான் தான் ஷேர் பண்ணுவேன், நான் பேசிவிட்டு அவங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் பேசியிருந்தேன், அதில் குவாலிட்டியான லீடு மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். லைக் இதுதான் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட், இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அவங்களும் பேசினாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசினாங்க. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சேல்ஸ் கன்வெர்ட் ஆயிருந்தது. 1 மந்த் ஒரு சேல்ஸ், அடுத்த மந்த் ஒரு சேல்ஸ். அரௌண்ட் ப்ராப்பர்ட்டியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs. லைக் ஸோ கொடைக்கானல் இருக்க அந்த ப்ராஜெக்ட். ஸோ அங்கே பண்ணியிருந்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்சென்டிவ்ஸும் கொடுத்துருந்தாங்க. லைக் நான் சும்மா யதார்த்தமாக பண்ணதான். லைக் நான் பண்ணது நம்ம முன்னாடி சேல்ஸ் நடக்கணும், நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தட்ஸ் வில் ஹெல்ப். எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா யூ கெட் இன்சென்டிவ்ஸ். தட்ஸ் ஹவ் இட் இஸ். குட். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்கான்ஷியஸாக உங்களுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கீங்க, பட் இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் சொல்லும்போது எனக்கு மைண்டில் அதான் ஓடிட்டு இருந்தது. ஓகே, இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ரேஸில் சிக்காதீங்க, 9 to 5 ஜாப் அப்படி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 9 to 5 ஜாப், பிஸ்னஸ், ஸோ ரெண்டில் எது பெஸ்ட்டு, எது சூஸ் பண்ணலாம்? என்ன கேட்டால் ரெண்டுமே பெஸ்ட்டு. ஸோ அந்த இப்போ சோஷியல் மீடியாவில் போயிருக்க அந்த கான்ட்ரவர்ஷியலுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்ல விரும்புறீங்க? இட் இஸ் அல்டிமேட்லி பேஸ்ட் ஆன் பர்சனுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்சனுடைய கோல் எங்கே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டானலாம் கிடையாது, ரெண்டுமே பெஸ்ட்டு தான். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூ. ஓகே. ஸோ ஒரு விஷயம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பில்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். அவ்வளோதான். ஸோ யூஸ் 9 to 5 டு பில்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தட் யூ கேன் பில்ட் யுவர் பிஸ்னஸ் லாங் டர்ம். ஓகே. ஸோ திங்க் 9 to 5 hours a short term thing. You are gaining experience, you are gaining skills, you are gaining capabilities. Okay. When you have that capability, then you can start your own business. ஸோ அதனால் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நான் என்னுடைய 9 to 5ல ஒரு 5.5 years நான் ஒர்க் பண்ணல அப்படின்னா இப்போ என்னால் நான் பண்ணுறதை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு யூஸ் தட் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதனால் ஒரே ரோலில் இருந்தீங்கன்னா அது கஷ்டம். யூ நீட் டு ப்ளே மல்டிபிள் ரோல்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, சேல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, மல்டிபிள் ரோல்ஸ், மல்டிபிள் ஸ்கில்ஸ் ப்ளே பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் பிஸ்னஸ் பில்டு பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு ரோல் மட்டும் ப்ளே பண்ணிட்டு நாளைக்கு போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் நீங்கள் பிஸ்னஸில் ஒரு பார்ட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பிஸ்னஸில் இன்னும் 4-5 பார்ட் இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு பெஸ்ட் வே வந்துட்டு ஒர்க் இன் ஸ்டார்ட் அப்ஸ். ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸில் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய விசிபிலிட்டிக்கு இருக்கும், நிறைய அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், போட்டு எல்லாத்துக்கும் உங்களை தான் போட்டு தாளிப்பாங்க. நல்லது அது. அதை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. என்னடா அது இவ்வளோ 1 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு வேலை வாங்குறாங்கன்னு யோசிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கஷ்டம், உங்களுக்கு தான் லாங் டேர்மில் கஷ்டம்.
ஸோ இப்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ நிறையா பேர் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்ன வழியெல்லாம் அவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம்? காட் இட். ஸோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது நல்லது. பட் ஆனால் ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் ஹேவ் ஸ்கில் இருந்தால் தான் ஏர்ன் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலேஜில் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஐ ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ஸ்கில்ஸ். ஏதாவது ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணுங்க, அந்த ஒரு ஸ்கில்லை எப்படி மானிட்டைஸ் பண்ணலான்னு பாருங்க. இட் குட் பி எனி ஸ்கில். ஸோ அதனால் வந்துட்டு டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மணி, ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில்ஸ். வென் யூ ஹேவ் தட் ஸ்கில் யூ கேன் மானிட்டைஸ் தட் ஸ்கில். It could be any skill. So I will optimize my college படிக்கிறப்போ வந்துட்டு I'll optimize for learning. Then அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்லி that will convert into money. இல்லைனா என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா you'll be fully money focused. பணம் சம்பாதி 1000 வழி இருக்குது. இப்போ காலேஜ் படிக்கிறப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடலாம். ஓகே, இல்லை அப்படின்னா வந்துட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, vlog அந்த மாதிரி எதனா பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு எந்த வேலை வேணாலும் பண்ணலாம். எந்த வேலை பண்ணாலும் வந்துட்டு சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக தானே இருக்காங்க. ஹோட்டலில் போயிட்டு இதுவாக இருக்கலாம், வெயிட்டராக இருக்கலாம், எந்த வேலை கொடுத்தாலும். பட் ஆனால் வந்துட்டு லாங் டேர்ம் அது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஏன்னா யூ ஆர் யூஸிங் நாட் யுவர் மைண்ட். வெறும் வந்துட்டு ஒரு லேபர் மாதிரி திங்க் பண்ணுறோன்னு அர்த்தம் அது. ஸோ அதனால் வந்துட்டு பில்டு ஸ்கில்ஸ் while you are studying. ஹை வேல்யூ ஸ்கில்ஸ், நாட் இந்த லோ வேல்யூ ஸ்கில்ஸ் கிடையாது. உங்களை வேல்யூபிள் பர்சனாக மாற்றிக்கோங்க படிக்கிறப்போ. அந்த ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா லாங் டேர்மில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே ஓகே. ஸோ ஏன் பண்ணுறது மற்ற வேலையில் போகிறத விட அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லாங் டேர்ம் இருக்குன்னா அது ரிலேட்டடாக ஸ்கில் பில்ட் பண்ணுறது பெட்டர். ரொம்ப கஷ்டம் வீட்டில் அப்படின்னா அந்த மாதிரி போகிறது தட் இஸ் ஓகே. இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு ஃபீஸே இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லை. அந்த மாதிரி போயிட்டு லேபர் லெவல் ஒர்க்கை பார்த்துட்டு சம்பாதிக்கிறது ஓகே. பட் எனக்கு வந்துட்டு வீட்டில் நல்லா தான் இருக்காங்க, எனக்கு வந்துட்டு காலேஜ் படிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்துட்டு யூ ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ரியல் ஸ்கில்ஸ். ஓகே, இட் இஸ் ஐடியலி பேஸ்ட் ஆன் அவங்களுடைய பர்சனுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் பொறுத்து தான் they need to decide. ஓகே. இப்போ வந்துட்டு நிறையா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 Tier 3 சிட்டிலேருந்து வராங்க, முக்கியமாக ரூரல் ஏரியாவிலேருந்து வராங்க. ஸோ கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டிக்கல் ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து அவங்க இப்போ ஜாப் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வந்து ஜாயின் பண்ணலாம்? ஏன்னா இங்கே இருக்க பிளேஸில் யாருமே தெரியாது, புது பிளேஸு, மக்கள் யாருமே தெரியாது. அவங்க எப்படி வந்துட்டு ஒரு ஜாப்பில் வந்து பிளேஸ் ஆகலாம்? காட் இட். நானும் அந்த மாதிரி தான் வரேன். நானும் வந்துட்டு பயங்கர ஒரு வில்லேஜ். நான் வந்து மொரப்பூர் பக்கத்தில் பெரமாண்டப்பட்டி அப்படின்னு ஒரு வில்லேஜ். என்னுடைய ஜேர்னியை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு சென்னைக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வரும். எனக்கு பிபிடி போட தெரியாது, எக்ஸல் யூஸ் பண்ண தெரியாது, லேப்டாப் கிடையாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பிளைண்டாக தான் வந்தேன். பட் த ஒன் திங் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அட்வான்ஸ் டெக்னாலஜி. நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னுடைய சீனியர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாபே ரெஃபர் பண்ணார். சீனியர் இல்லை அப்படின்னா எனக்கு ஜாபே கிடைச்சிருக்காது முதல்ல. ஸோ ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் உங்களுக்கு. இட் குட் பி உங்களுடைய காலேஜ் சீனியர் ஆர் உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு சீனியர்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு நெட்வொர்க் இருக்குது. இவங்க மூலமாக வந்துட்டு உள்ளே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பில்டு பண்ணிங்கன்னா பெட்டர். இது இல்லை, மூணுத்தையும் இது எல்லாமே வந்துட்டு என் கூட இருக்கிறதுல ஒன்றுமே ஹெல்ப் ஆகலை. பட் நிறைய பேர் இது எக்ஸாஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, சீனியர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் நம்மள மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம அவர் வைப் இல்லை, அட்ராக்ட் அவர் ட்ரைப். ஓகே, அதை எக்ஸாஸ்ட் பண்ணுங்க முதல்ல. அது வந்துட்டு கேட்கறதுக்கே தயக்கம் முதல்ல. ஏன்னா வந்துட்டு இஃப் யூ டு நாட் ஆஸ்க் த ஆன்சர் வில் பி ஆல்வேஸ் நோ. கேட்கல அப்படின்னா வந்துட்டு ஆன்சர் நோ தானே. ஸோ நான் வந்துட்டு என்னுடைய சீனியர்கிட்ட கேட்கல அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் கவின் கேருக்குள்ளே போயிருக்க மாட்டேன். கவின் கேருக்குள்ளே போகல அப்படின்னா என்னுடைய மென்டரை பார்த்துருக்க மாட்டேன். மென்டர் பார்க்கல, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா நான் இப்போ இங்கே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு சீனியர்ஸ் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்க, போய் கேளுங்க வெக்கத்தை விட்டு. அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 100 பேர் 200 பேர் 300 பேர் இருப்பாங்க எப்படி இருந்தாலும், அவங்ககிட்ட கேளுங்க டெஃபினட்டாக. தென் உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸை யூஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி கான்டாக்ட்ஸ் இருக்கும், கம்பெனிஸ் இவங்களெல்லாம், அவங்கள யூஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இது யூஸ் பண்ணாவே மேக்ஸிமம் கிடைக்க முடியும். இல்லை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா யூ நீட் டு ஸ்டார்ட் பில்டிங் நியூ நெட்வொர்க். ஏன்னா பீப்புள் தான் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க, பீப்புள் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அந்த பீப்புளை பிடிக்கணும் நீங்கள். இப்போ நியூவாக எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பில்டு பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இருக்குது, யூ கேன் ஜாயின் நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் ஜாயின் பண்ணலாம். நீங்கள்
லிங்க்டின் மூலமாக ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. நிறைய உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்டில் வந்துட்டு இப்போ டெக் கம்யூனிட்டி இருக்குது, நான் டெக் கம்யூனிட்டி இருக்குது, டிஜிட்டல் அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் இருக்குது. அந்த கம்யூனிட்டிஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நானே இப்போ இதில் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்தந்த கம்பெனிஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி அவங்க போட்டுனே இருக்காங்க. அவங்களோட வேலையே அதுவாக தான் இருக்குது. அந்த மாதிரி ரைட் பீப்புளை நான் வந்துட்டு ஆன்லைனில் ரிசர்ச் பண்ண லிங்க்டின், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பண்ணிங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டான மென்டரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உங்களுக்கு போட்டே இருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி போகலாம். ப்ளஸ் லிங்க்டின் மூலமாக வந்துட்டு நீங்கள் எந்த கம்பெனி டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியில் ஆல்ரெடி பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பீப்புள்கிட்ட லிங்க்டின் மூலமாக மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் பில்டிங் நெட்வொர்க். ஆன்லைனில் மீட்டிங்க்கு கூப்பிடுங்க, ஜூம் மீட்டிங்க்கு 10 minutes 20 minutes. அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் இந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு 5 minutes 10 minutes சேட் பண்ணி யூ ஸ்டார்ட் பில்டிங் ரிலேஷன்ஷிப். இப்போது நம்ம பண்ணல, இப்போ நீங்கள் ஒரு 10 days முன்னாடி we are strangers. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ வந்துட்டு 20 வருஷம் பழக்க மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் த ஆன்சர். யூஸ் எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க், school friends, college friends, your seniors, professors, and also actively build new relationships. எங்கே போகணுமோ இது பேர் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப். எங்கே நீங்கள் அச்சீவ் பண்ணணுமோ அதை நோக்கி போயிட்டு பில்ட் பண்ணணும். தட்ஸ் how it is. ஸோ இன்னொரு டவுட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க ஆல்ரெடி இப்போ நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டாக இருக்கேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தாண்டி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து நான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெண்ட் ஆகிருக்கும், இன்னொரு வேறு கெரியர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அப்படியே ஸ்விட்ச் ஆகலாமா அப்படியே வந்துட்டு வேறு ஃபீல்டில்? யா யூ கேன் ஸ்விட்ச். இப்போ நான் கூட தான் பார்த்தீங்கன்னா வெட்டினரி டாக்டர். நான் இப்போ பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரியலாக அது பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரீம் இருக்குது, ஆசை இருக்குது, அதுதான் லாங் டேர்ம்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இன் டு இட். வில் டேக் டைம். இண்டஸ்ட்ரி சேஞ்ச் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஏன்னா பல வருஷமாக ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு அதை பண்ணணும் அப்படின்னா யூனிட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பயங்கர கஷ்டம். எனக்கு வந்துட்டு ஜூமில் வந்துட்டு எப்படி மீட்டிங் லிங்க் கிரியேட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இருந்தேன் நான். லேண்டிங் பேஜ்னா என்னன்னு தெரியாது எனக்கு, ஃபனல்னா என்னன்னு தெரியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ. பட் ஆனால் வந்துட்டு உங்களோட லாங் டேர்ம் கோல் கிளியராக இருந்தது அப்படின்னா ஈஸியாக அதை பண்ணிடலாம். ஸோ அதனால் டெஃபினட்டாக மாற முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% மாறலாம். பட் இட் வில் டேக் டைம். யூ நீட் டு பி ஓகே வித் தட். ஸோ இப்போ கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து அதிகமாக வந்துருச்சு. ஸோ இப்போவும் இருக்குது, நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குது. இப்போது ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை வந்துட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்கிறது பெஸ்ட்டா? எகெயின் திஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனோட இதை பொறுத்து தான். பட் ஐடியலி ஹைப்ரிடாக இருந்ததுன்னா பெட்டர். ஏன்னா ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அந்த ஒரு மற்ற கொலீக்ஸ் கூட ஒர்க் இது டிஸ்கஸ் பண்ணுறது, நெட்வொர்க் பில்டு பண்ணுறது, உங்கள் பாஸ் கூட நெட்வொர்க் பில்டு பண்ணுறது, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ஏன்னா வெறும் ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் இருந்தால் பண்ண முடியாதுன்னு கிடையாது, பட் பண்ணலாம். பட் அந்த இன்டிமசி வில் ஒன்லி கம் ஃப்ரம் கோயிங் டு ஆஃபீஸ். ஐடியலி ஹைப்ரிட் இருந்தால் பெட்டர். 2 days நான் இதுக்கு போகிறேன், 2 days ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன் அப்படின்னா ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா சில பர்சனாலிட்டிஸ் ஆர் லைக் ஹை எனர்ஜி. சில பேர்லாம் வந்துட்டு பீப்புளை பார்த்தா தான் வேலையே செய்வாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு when they are along with people they will do much better. அவங்கள பீப்புள் பார்த்தாங்கன்னா ஹை எனர்ஜி வரும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட். என்னையெல்லாம் விட்டிங்கன்னா தனியாக விட்டேன்னா நான் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அது யார் இருக்காங்களோ இல்லையா ஐ டோன்ட் பாதர், பட் ஐ வில் டூ மை ஒர்க். ஸோ பேஸ்ட் ஆன் தேர் பர்சனாலிட்டி இட் வில் சேஞ்ச். பட் ஐடியலி இஃப் இட் இஸ் போத் அப்படின்னா குட். இப்போ லாங் டேர்மில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு உமன் இப்போ வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, மெட்டர்னிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஆல்ரெடி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 5-6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு சிஸ்டமில் தான் ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வீட்டிலேருந்தே பண்ணலாம்ல. ஸோ அப்படி பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ நிறையா பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கான வழிகள் இருக்குங்க, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்? வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் நானும் இப்போ வந்துட்டு வீட்டு விட்டே வெளில போகிறதில்ல. ஓகே. ஸோ ஃபார் தேட் யூ நீட் டு யூஸ் யுவர் மைண்ட் வெரி குட். தென் அதுக்கப்புறம் யூ நீட் டு ஹாவ் அதாவது ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லை அப்படின்னா சிஸ்டமில் நீங்கள் வந்துட்டு யூ நீட் டு கம்ப்ளீட் ஆல் ஆஃப் யுவர் ஒர்க். டிஜிட்டல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் நீங்கள் வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா.
டிஜிட்டல் ஸ்கில்ஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வந்துட்டு உட்காந்த இடத்துலேருந்தே பார்த்தவங்கன்னா வந்துட்டு உலகத்தில் இருக்க யாரை வேணால் டார்கெட் பண்ணலாம், லீட் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த லீட் கிட்ட நீங்கள் வந்துட்டு ஃபோன்லேயே பேசலாம், ஜூம் மீட்டிங்கில் பேசலாம், கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில், டிஜிட்டல் செல்லிங் ஸ்கில். இப்போ அமேசான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுடைய பிராண்ட் நேமில் போட்டுட்டு தென் யூ கேன் சென்ட் இட் டு அமேசான். தென் அமேசான் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கில்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பில்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் மேக் மோர் மணி. ஓகே. ஸோ இப்போ ஆன்லைனில் அதிகமாக பேச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ. ஸோ ஏஐ வந்து ஜாப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா? ஏஐ டெஃபினட்டாக ஜாபை ரீப்ளேஸ் பண்ணும். பட் ஆனால் ஏஐ இன்னும் புதுசாக நிறைய ஜாபை கிரியேட் பண்ணும். ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஜாப் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா 20,000 ஜாப் நியூ ஜாப் ஏஐனால கிரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு என்னுடைய ஜாப் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி ஒரி பண்ணிக்காமல் என்ன புது ஜாப் கிரியேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கணும். தேர் இஸ் அ வெப்சைட் கால்டு வில் ரோபோட் டேக் மை ஜாப். அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்கள் ரோலை போட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுடைய ரோல் ஆட்டோமேட்டட் ஆகும் அப்படின்றது சொல்லிடும். உங்களுடைய ரோல் வந்துட்டு ஹை ரிஸ்கா இல்லை லோ ரிஸ்கா இல்லை மீடியம் ரிஸ்கான்னு சொல்லிடும். அதை பேஸ் பண்ணி யூ கேன் டிசைட் எப்படி உங்களுடைய கேரியரை ஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஐ ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுறத விட ஏஐ ஜாபை கிரியேட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு அப்ஸ்கில் பண்ணுறோம், நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. பட் இதே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ரிப்பீட்டடான ஒரு ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு இது ஸ்வீப்பர் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குது அப்படின்னா, இல்லை பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிப்பீட்டடாக ஒரு ரோல் இருக்குது. இப்போது கார் டிரைவர்ஸ் இல்லை டிரைவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் நிறைய வந்துடும். அதுக்கு வந்துட்டு க்ரியேட்டிவிட்டி தேவை கிடையாது, ப்ராப்ளம் சால்விங் தேவை கிடையாது, இனோவேஷன் கிடையாது. அந்த மாதிரி ரிப்பீட்டட் ரோல்ஸ்க்கெல்லாம் பயப்படணும். நம்ம ரிப்பீட்டட் ரோல் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. ஏஐ ஒரு குதிரை இருக்குது அப்படின்னா அந்த குதிரையை பார்த்து பயப்படாமல் அந்த குதிரை மேலே எப்படி ஏறி உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணதுன்னு கற்றுக்கணும். ஸோ லேர்ன் ஹவு டு டிரைவ் தட் ஸோ தட் யூ வில் மூவ் ஃபாஸ்ட். ஸோ நான் ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுருந்தேன். இப்போ ஏஐ எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளையும் காமிச்சிட்டீங்க. ஸோ இதை தாண்டி ஒரு ஏஐ நம்ம எப்படி ஒரு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்மளோட கெரியருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது? ஏஐ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரோலில் இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, ஏஐ வில் பிகம் ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக மாறுது. நெக்ஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் நம்மக்கிட்ட பக்கத்துலேயே உட்காந்து ஒரு ரோபோட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு ஏஐ வந்துட்டு இட் வில் பி வித் அஸ். நம்மளுக்கு எப்படி வந்துட்டு நம்ம பாடி பார்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி அது ஒரு ஆர்கனாக பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஏஐ யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணலாம், டேட்டா அனலைசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உங்களோட என்னெல்லாம் ரோல் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஏஐ யூஸ் பண்ணலாம். எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் திங்க் பண்ணுமே தவிர யூஸ் பண்ணலாமா வேணாமான்றது கொஸ்டினே கிடையாது. 100% யூஸ் ஆகும் ஃபார் எவ்ரி ரோல். இமெயில் அனுப்பணுமா இமெயில் அனுப்பலாம், ரிசர்ச் பண்ணுமா ரிசர்ச் பண்ணலாம், பேசணுமா பேசலாம், ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணுமா இன்னலாம், டைமை பிளான் பண்ணணுமா பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் யூஸ் பண்ண முடியாதுன்னே கிடையாது. இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் யுவர் ரோல். உங்கள் ரோலை அதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு எப்படி நான் ஏஐ யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ்வலாக 1 மணி நேரத்தில் பண்ணுற வேலையை ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஏஐ டூல்ஸ் ஏதாவது இருக்குங்களா? மை ஆல்வேஸ் ChatGPT 4o. ChatGPT 4o. மற்றதெல்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் வந்துட்டு எவ்ரி டூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ். ஜெமினி இருக்குது, கோபைலட் இருக்குது, கிளவுட் ஏஐ இருக்குது. ஈச் டூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். பட் என்னுடைய கோ டு டூல் இஸ் ChatGPT 4o. நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு 4o சொல்லிட்டு. இட்ஸ் குட். சார் இப்போ வந்துட்டு ஸோ எங்களோட பாட்காஸ்டோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஹெல்த்து, வெல்த்து, ஸ்கில்லு, கெரியர், பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான இன்ஃபர்மேஷனை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாட்காஸ்டோட நோக்கமே. நெக்ஸ்ட் லெவல் பாட்காஸ்ட், நெக்ஸ்ட் லெவல் போகிறது. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒர்க் லைஃபு இல்லை ஹெல்த்து லைக் பர்சனல் லைஃப், இதை எப்படி அவங்க பேலன்ஸ்டாக வந்து கொண்டுட்டு போகிறது? ஐ வில் கோ அகெயின்ஸ்ட் திஸ். தெர் இஸ் நோ பேலன்ஸ் இன் லைஃப். ஓகே, நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ்னா என்னது? 24 மணி நேரம் இருக்கு. நான் வந்துட்டு 8 மணி நேரம் வந்துட்டு ஃபேமிலிக்காக கொடுக்குறேன், 8 மணி நேரம் ஒர்க்குக்காக கொடுக்குறேன், 8 மணி நேரம் அப்படி பண்ண முடியாது.
8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட நீங்கள் வந்துட்டு ஒர்க்லேயோ பிஸ்னஸ்லேயோ ஒர்க் பண்ணுவீங்க. 1 மணி நேரம் தான் படிக்க முடியும், 1 மணி நேரம் தான் ஃபேமிலி கூட செலவு பண்ண முடியும். ஸோ அதனால் எப்படி வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்காங்க. ஸோ இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா 8 மணி நேரம் ஒர்க்கு, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம், லேர்னிங்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஒர்க் லைஃப் ப்ரையாரிட்டி, நாட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ ஐடென்டிஃபை வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ் இன் யுவர் லைஃப் and prioritize your life based on that. உங்க டைம் prioritize பண்ணிக்கோங்க, don't try to balance it because you cannot balance it. ஓகே. ஸோ பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கெரியர் டெவலப் பண்ணுறது, ஜாப் க்ராக் பண்ணுறது, ஸ்கில் என்னென்ன பண்ணணும், கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அமேசிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரியலி இப்போ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி வந்துட்டு உங்களை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணணும், இல்லை அவங்களோட கெரியருக்கு வந்துட்டு இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் நிறையா டவுட்ஸ் இருக்குது, ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? என்னுடைய மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் மை இமெயில் ஐடி connected.drkarunaakaran.com சொல்லிட்டு நான் அதை கொடுக்குறேன். பட் த பெஸ்ட் வே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தே கேன் அட்டன் மை மாஸ்டர் கிளாஸ். ஐ சேலரி டபுளிங் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணுவேன். நீங்கள் தமிழ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க, இல்லை ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தே கேன் அட்டன் மை மாஸ்டர் கிளாஸ். அண்ட் மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இஃப் தே வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னுடைய பெய்ட் கோர்சஸ் நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவேன். அந்த மாஸ்டர் கிளாஸ் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். So they can join. Okay. Thank you so much for coming in the podcast show. So உங்களோட வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால அந்த மெசேஜ் எல்லாமே உண்மை. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஆடியன்ஸுக்கும் நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார். தேங்க்யூ ஸோ மச்.